கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது அவருடைய வசனத்தில் இருக்கிறது. அவருடைய ஆலோசனைகள், அவருடைய ஞானம் வசனத்தில் இருக்கிறது. அதை படித்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகாமல் வாழும்போது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். கர்த்தர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும் ஆலோசனைகளை நாம் கேட்டே நடக்கவில்லை என்றால் எப்படி வரும் பாதுகாப்பு? நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. பிள்ளைகளாய் இருப்பவர்கள் பெற்றோர்களின் தகப்பனின் சொல் கேட்டு நடக்க வேண்டும். பெற்ற தகப்பன் தன் பிள்ளைக்கு கண்டிப்பாக நற்காரியங்களையே உபதேசிப்பார். எந்த சூழ்நிலையிலேயும் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்கும் பொழுது அது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையின் செழிப்புக்கும் சமாதானத்திற்கும் வழிவகுக்கும், ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். பாதுகாத்து வளர்க்கும் பொறுப்பு கர்த்தரால் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. பிள்ளைகளே, உங்கள் தகப்பன் பேச்சை கேட்டு புத்தியை அடையும்படி நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாய் நம் மத்தியில் வாசம் செய்து நமக்கு ஆலோசனையை தருகிறார். நம்முடைய பரம தகப்பனாய் இருக்கிறார். நம்மை பெற்றெடுத்த நம் தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிவது போல பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் வாழ்க்கையில் புத்தியை அடைந்து நாம் சிறந்து விளங்க முடியும். எல்லா காரியங்களையும் நல்லபடியாக நம்மால் செய்ய முடியும். நான் உங்களுக்கு நல் போதகத்தை தருகிறேன், அதை விடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பரிசுத்த ஆவியானவரின் குரலாய் இருக்கிறது. அவர் நமக்கு பரம தகப்பனாக இருந்து நமக்கு புத்திமதி, நம்மை பெற்ற தகப்பனை போல நம்மை புத்திமதி சொல்லி நம்மை வழி நடத்துகிறார். பெற்ற தகப்பன் கூட சிறு வயதில் நம்முடன் இருப்பார். கொஞ்ச காலம் இருக்க முடியும், நாம் வளர்ந்த பின்பு பிரிய நேரிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ பரம தகப்பனாக இருந்து நாம் எங்கே சென்றாலும் எங்கிருந்தாலும் நம் மத்தியில் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் போதகராய் இருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய ஞானத்தை கேட்டு புத்தி அடைந்து நாம் சிறந்து விளங்க வேண்டும். நம் வாழ்க்கையை சிறப்பாக நல்ல வழியில் சமாதானமாய் வாழ பயன்படும் அந்த ஆலோசனைகள் நமக்கு பயன்படும். ஆலோசனைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்பி ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும்போது நம் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். நாம் ஒரு தொழில் செய்தாலும், நம் குடும்ப காரியங்களாய் இருந்தாலும், அல்லது எந்த வித ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் கர்த்தருடைய ஆலோசனைகளையும் அவருடைய ஞானத்தையும், வேதத்தில் நமக்கு கர்த்தருடைய ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தரும் ஆலோசனைகள் நமக்கு வருகிறது. போதகர் மூலியமாக, எந்த ஊழியர் மூலமாகவும், அல்லது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதும், சபையில் போதகர் சொல்லும் பொழுதும், அல்லது நாம் தூங்கும் போது கனவில் கர்த்தர் நம்மோடு பேசுவதும், கர்த்தருடைய வார்த்தை எந்த வழியில் வந்தாலும், ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை கேட்டு முழுமையாய் கீழ்ப்படிந்து வாழும்போது நமக்கு சிறப்பானதாக நாம் ஆபத்துகளில் இருந்து தப்பித்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அடைந்து நிம்மதியாய் வாழ அது உதவும். கர்த்தருடைய ஞானத்தையும் ஆலோசனையையும் ஏற்று நடக்க வேண்டும். இப்படி ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்வது போல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி வழி நடத்துவாரோ, அன்பு நிறைந்து, அது எப்படிப்பட்ட தகப்பனாய் இருந்தாலும் தன் பிள்ளைக்கு அன்பான தகப்பனாய் இருப்பார். அந்த தகப்பன் பிள்ளைக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி வளர்ப்பார். அது போல கர்த்தரும் நம் வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிறார். அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கும். அவைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், விட்டுவிடக் கூடாது. எந்த காரியத்தை முன்னிட்டும், எந்த காரணத்தை முன்னிட்டும் அதை விட்டு விடக்கூடாது.
கர்த்தர் தரும் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது மட்டுமல்லாமல் அதை விட்டு விடாதிருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அதை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது, 2 நாள் கேட்பது, அதற்கு பின்பு மறந்து போவது என்ற நிலையிலும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக கேட்டு நடக்க வேண்டும். நாம் அதாவது இந்த இடத்தில் சாலமோன் சொல்லுகிறார், நான் என் தாய்க்கு பிரியமான குமாரன், என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறார். தகப்பனுக்கும் தாய்க்கும் பிரியமான பிள்ளையாய் இருப்பவர்கள் யார் இருப்பார்கள்? பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடப்பவர்களே பெற்றோர்கள் விரும்புவார்கள். என் பிள்ளை, என் மகன் இந்த நான் சொல்வதை கேட்பான் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் செயலை அந்த பிள்ளையை பெற்றோர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதுதான் வழக்கம். அப்படி இருக்க சாலமோன் ராஜா இங்கு சொல்லுகிறார், என் பெற்றோர்களுக்கு நான் அருமையான பிள்ளை, அவர்கள் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளையாய் நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று பொருளாகிறது. நாமும் பரிசுத்த ஆவியானவருக்கு இப்படியாக அவர் தரும் ஆலோசனைகளுக்கும் அவர் நடத்தும் நீதியின் பாதையில் நாம் நடந்து கீழ்ப்படிந்து நடந்து செல்லும் பொழுது நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதை விடாதிருக்க வேண்டும், தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மிகவும் விரும்புவார். அப்பொழுது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் நல்லுறவு இருக்கும். கர்த்தர் நமக்கு எண்ணத்தை போதித்து சொல்லுகிறார். நம் பெற்றோர்கள் நமக்கு என்ன சொல்வார்களோ அதுதான். அதாவது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்பொழுது போதிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால், இப்படி இது நடக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்வதை நாம் கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், அதை காத்து கொள்ள வேண்டும், அதை விட்டுவிடக் கூடாது. நேற்று கேட்டேன், நடந்தேன், முடிந்தது என்றெல்லாம் அது நினைவில் இல்லை, என்னவென்று தெரியவில்லை என்று இருக்கக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதை காத்து கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக அதை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை செய்ய சொன்ன காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, பரிசுத்த ஆவியானவர் நம் மனதில் ஏவுகிறார். நாம் திருச்சபையில் இருக்கும் பொழுதோ வேதத்தை வாசிக்கும் போதோ தினமும் 1 மணி நேரம் நாம் வேதம் வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு மனதில் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம் ஆவியானவரின் குரலை கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். அன்று உடனே எடுத்து 1 மணி நேரம் வேதம் வாசிக்கிறோம். அதை கீழ்ப்படிந்தாயிற்று, முடிந்து விட்டது என்று விடக்கூடாது. அதை தினந்தோறும் அந்த 1 மணி நேரத்தை ஆவியானவர் சொன்னதை நாம் கேட்டு நடக்க வேண்டும். தினந்தோறும் அந்த 1 மணி நேரத்தை விடாமல் தொடர்ச்சியாக என்ன நேர்ந்தாலும் வேத வாசிப்பை தொடர்ந்து செய்ய வேண்டும். இப்படி ஒரு நாள் கேட்பதல்ல, அந்த கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனையை இருதயத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை செயல்பட்டு அதை காத்து கொள்ளவும் வேண்டும், தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் பிழைத்து கொள்ளலாம், ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படுவோம். எந்தவித ஆபத்து இருந்தாலும் அவைகளில் இருந்து நாம் தப்பித்து கொள்ளும் போக்கை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய கட்டளைகள் நம்மை விடுதலையாக்கும், நம்மை பாதுகாக்கும், நமக்கு ஜீவனை தரும். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய கட்டளைகள் நமக்கு மிகவும் அருமையானது. அதை பின்பற்றி அதை கடைபிடித்து அதை பொக்கிஷமாய் நாம் பாதுகாத்து நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித துன்பங்களும் நீங்கி போய் நாம் பரிசுத்தமாய் நிம்மதியாய் வாழ முடியும். கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடக்க வேண்டும், பத்திரப்படுத்த வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள், ஒரு சில வருடங்களோடு முடிந்து போனது, மறந்து போனது என்று இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நம் ஆயுள் வரைக்கும் அதை பொறுப்பாக கவனமாய் இருந்து அதை கை கொண்டு நடக்க வேண்டும். எப்பொழுதும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், புத்தியை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தர் இதை சொல்லுகிறார். எவ்வளவுதான் ஒரு மனிதன் அதிகமாய் பணம் சம்பாதித்தாலும், சொத்து பொருள் எல்லாவற்றையும் சம்பாதித்தாலும், அதை நிர்வகிக்கிற ஞானமும் புத்தியும் இல்லாவிட்டால் அது அழிந்து போகும். அது மட்டுமல்ல, உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை நிரந்தரமாக அதை நாம் நம்முடைய வைத்திருக்க முடியாது, நம்முடையதாக்கி கொள்ள முடியாது.
ஒரு நாள் அது நம்மை விட்டு போகும் அல்லது அதை விட்டு நாம் போவோம். உலக ஐஸ்வர்யங்கள் நம்மை விட்டு போகும். அப்படி இருக்க நாம் அதை நோக்கி ஓடாமல் ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிக்க நாட வேண்டும். அது நம் வாழ்க்கையை செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ உதவி செய்யும். புத்தியும் ஞானமும் பிரதானம். அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் அதை விட்டு விலகாமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு அதை நாம் மறக்க கூடாது. அதை கடைபிடிக்கவும் வேண்டும். அதை விட்டுவிடவும் கூடாது. மறந்து போகவும் கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்களிலும் நம்மை வழி நடத்த வேண்டும். அதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு சரியான நீதியான வழிமுறை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நமக்கு சொல்லித் தருகிறார். வேத வாசிப்பின் போதும் மற்ற நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். அதை நாம் கேட்டு ஞானமாய் நடக்கும் பொழுது அந்த காரியம் வெற்றி பெறும். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் விட்டு விலகாமலும் மறக்காமலும் இருக்க வேண்டும். அது நம் மனதில் நிரந்தரமாய் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நம் மனதில் ஒரு காரியம் தொடர்ந்து மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நினைத்து கொண்டே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மறக்க கூடாது என்றால் அதை நாம் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனத்தை தினந்தோறும் நாம் தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்கும் ஆலோசனைகள் நமக்கு மறந்து போகாது. அது நினைவில் இருக்கும். அப்பொழுது நாம் எந்த செயலை செய்தாலும் அதற்குரிய ஞானம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது என்று நமக்கு புரிந்துவிடும். உதாரணத்திற்கு, ஒரு நாள் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் வியாபாரியா இருக்கிறார். வேத வசனத்தை எடுத்து படிக்கிறார். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்வதை பார்க்கிறார். அதிலிருந்து அவர் மனம் திரும்பி தராசை சரியான அளவுகளில் நிறுத்து அவர் எடை போடும் எல்லா பொருள்களையும் நீதியின்படியும் நியாயத்தின்படியும் எடை கொடுத்து நல்லபடியாக செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதை ஒரு நாள் செய்தால் போதாது. அதை தினந்தோறும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்த காரியத்தில் அவர் திருந்தி விட்டார். அடுத்தது அவர் குடும்ப வாழ்க்கை என்று வரும் பொழுது அவர் தன் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரிய வேண்டும். அவர் வேதம் வாசிக்கும் பொழுது பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லித் தருவார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தர் நம்முடன் பேசுவோம். அதற்கு முக்கியமான தேவை கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரம்பை கையாடாதவன் பிள்ளையை பகைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான் என்று சொல்லுகிறது. அதனால் நாம் பிள்ளைகளிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் கண்டித்தும் வழிநடத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருவார். அதை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை கடைபிடித்து அதை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தரும் ஆலோசனைகள் நம்மை பாதுகாக்கும், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அதை விட்டு விடாதே, பாதுகாப்பா இரு. அதை நாம் தொடர்ந்து கொண்டால்தான் நமக்கு பாதுகாப்பு நிலைத்திருக்கும். கர்த்தர் பாதுகாப்பார் என்றால் எப்படி பாதுகாப்பார்? நமக்கு நாம் ஒரு இடத்தில் போய் நின்று இது ஒரு பலர் மத்தியில் பேசும் நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது நாம் போய் பேசுகிறோம் என்றால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? நேரடியாக வந்து நம் வாயை மூடி அடைக்க மாட்டார், நாம் தவறாக பேசாதபடிக்கு. அப்படி செய்வார் என்று எதிர்பார்க்க கூடாது. நமக்கு ஏற்கனவே வேத வசனங்கள் மூலமாய் நமக்கு போதித்திருக்கிறார் கர்த்தர். அப்பொழுது அந்த வசனங்களின்படி எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற ஆலோசனைகளையும் ஞானமாய் எப்படி நடக்க வேண்டும் என்ற காரியங்களையும் நமக்கு ஏற்கனவே வேத வசனத்தின் மூலம் கற்பித்திருப்பார். அதை நாம் ஏற்றுக்கொண்டு போய் படிக்கும் பொழுது, நாம் அதை பேசும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பா இருக்கும். இப்படிதான் கர்த்தர் பாதுகாப்பார். இப்படியும் செய்யலாம் அல்லவா? அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பாதுகாப்பு என்பது அவருடைய வசனத்தில் இருக்கிறது.
அவருடைய ஆலோசனைகள், அவருடைய ஞானம் வசனத்தில் இருக்கிறது. அதை படித்து புரிந்து தெரிந்து கொண்டு அதை விட்டு விலகாமல் வாழும்போது நாம் பாதுகாப்பாய் இருப்போம். கர்த்தர் பாதுகாப்பார் பாதுகாப்பார் என்று சொல்லி அவர் சொல்லும் ஆலோசனைகளை நாம் கேட்டே நடக்கவில்லை என்றால் எப்படி வரும் பாதுகாப்பு? நம்மால் எப்படி பாதுகாப்பாய் இருக்க முடியும்? அதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு நடக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஞானத்தின் மேலும் புத்தியின் மேலும் நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். அதுவே நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறது. ஞானம் நம்மை பாதுகாக்கும். ஞானத்தின் மேல் நாம் பிரியமாய் இருந்து ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாய் அமையும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதித்துக்கொள். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. உதாரணத்திற்கு இந்த காலத்தில் இந்த காரியம் சிறப்பாக உலகெங்கும் நடக்கிறது என்று சொல்லலாம். ஒரு 50 வருடங்களுக்கு முன்பாக இந்த அளவுக்கு உலக மக்கள் படிப்பறிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு சிலர் மட்டுமே கல்வி கற்று வந்தார்கள். இப்பொழுதோ எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். படிப்பறிவு வளருகிறது. ஞானத்திற்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இப்பொழுது சமுதாயத்தில். இது ஓரளவு நல்ல வளர்ச்சி தான். ஆனால் உண்மையான ஞானத்திற்கு அவர்கள் புத்திசாலித்தனத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அது சிறந்ததாக அமையும். அதாவது இந்த காலத்தில் ஒரு சிறு தவறு இருக்கிறது. ஞானத்தையும் புத்தியையும் மதிக்கிறார்கள். நன்கு படிப்பறிவு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெற்றோர்கள் படிப்பறிவு கொடுக்க விரும்புகிறார்கள். எல்லாம் சரிதான். ஆனால் உண்மையான ஞானத்திற்கு கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. அவைகள் பணம் சம்பாதிப்பது மட்டுமே நோக்கமாய் இருக்கிறது. அதுவும் தேவைதான் என்றாலும் அதுவே நோக்கமாய் இருக்கக்கூடாது. நல்ல ஞானம் அடையும்படி சிறந்த காரியங்களை வாழ்க்கையில் தெளிவை கொடுக்கக்கூடிய கல்வி அறிவாய் இருக்க வேண்டும். வாழ்க்கையை சுலபமாக வாழ்வதற்கும் நீதியின் பாதையில் வாழ்வதற்கும் தேவையான நல்ல அறிவு பிள்ளைகளுக்கு புகட்டப்பட வேண்டும். அதுவே அது ஞானம். அந்த ஞானமும் அந்த புத்தியும் மனித வாழ்க்கைக்கு தேவையா இருக்கிறது. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அதாவது எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் புத்தியை சம்பாதித்தால், ஒரு ஏழை ஒரு மனிதன் இருக்கிறார் என்றால் அவர் தன் பிள்ளைக்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்கும் பொழுது, புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு தொழில் செய்யும் புத்திசாலித்தனத்தையோ அல்லது படிப்பறிவையோ கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளையின் வாழ்க்கை உயர்த்தப்படும். அந்த புத்தியும் ஞானமுமே அவர்களை வாழ வைக்கிறது. அது மிக சிறந்ததா இருக்கிறது. அது அவர்கள் வாழ்வை மேம்படுத்தும். அதனால் எந்த சூழ்நிலையிலேயும் உலக அறிவாய் இருந்தாலும் கர்த்தருக்கேற்ற ஞானமாய் இருந்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். உலக அறிவையும் சம்பாதிக்க வேண்டும், கர்த்தருக்கேற்ற ஞானத்தையும் சம்பாதிக்க வேண்டும். ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. உலக காரியங்கள், உலக அறிவு என்பது கர்த்தருக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் 0 என்று அர்த்தம். உலகத்தில் உலக படிப்பையும் அனுபவத்தையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு நம்மை மேன்மை பாராட்டி கொண்டிருக்க கூடாது. ஆவிக்குரிய ஞானங்களை பெற வேண்டும். கர்த்தரிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில் வாழும் வரைதான் இந்த உலக படிப்பு அறிவு இவையெல்லாம் பயன்படும். பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஞானம் என்றால் என்ன என்றால் முதலில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் எல்லாம் பரலோக ஞானத்தை குறித்து கொடுக்கப்படுகிறது. உலக படிப்பையும் அறிவையும் பெற்றுக்கொண்டால் போதும் என்று நினைக்க கூடாது. அது இவ்வுலகத்தில் வாழும் கொஞ்ச காலத்திற்கு தான் பயன்படும். ஆனால் 60-70 வருடங்கள் தான். ஒரு 50 வயது வரைக்கும் அதை வைத்து ஒரு 60 வயது வரைக்கும் சம்பாதிக்க மட்டும்தான் அந்த ஞானம் பயன்படும். அதன் பின்பு பரலோகம் செல்ல இந்த உலக ஞானம் பயன்படாது. புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதன் தொடர்ச்சி இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து வேதத்தை தியானித்து வேத ஞானத்திலும் கர்த்தரை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும். அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கிறது. அப்படிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் அடையும் பொழுது நம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க தகுதியுடையவர்களாய் மாறுவோம். கர்த்தரே அதற்கு நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். புத்தியும் ஞானத்தையும் கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் பெற்றுக்கொண்டு ஞானமாய் அதன் வழி நடந்து அதை காத்து கொண்டு நடக்க வேண்டும். அப்பொழுது நித்திய ஜீவனை பெறலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை.
ஞானத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் அது நம்மை கனப்படுத்தும். ஞானத்தை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். அப்பொழுது ஞானம் நம்மை மேன்மைப்படுத்தும். ஞானம் என்பது புத்தி, அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நாம் செயல்படும் விதம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தரை விசுவாசித்தல், நீதியின்படி வாழுதல், கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பது, கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருப்பது, காலத்தை உணர்ந்து விவேகமாய் நடப்பது, உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வது போன்ற காரியங்கள் தான் ஞானமான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது, அதை உயர்வாக எண்ணி நாம் செய்யும் பொழுது, இவையெல்லாம் உயர்ந்த செயல் என்று நாம் நினைக்கும் பொழுது, அதன்படி வாழும் பொழுது நம்முடைய செயல்களிலும் அந்த மேன்மை இருக்க வேண்டும். அதாவது ஒரு ஊழியக்காரரை மரியாதை கொடுத்து நடத்துவது என்றாலும், நாம் ஊழியம் செய்யும் நிலை வர வேண்டும் என்று விரும்பி ஆசையாய் நாம் ஊழியம் செய்ய விரும்புவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் ஞானமான காரியங்கள். அதை நாம் மேன்மைப்படுத்தி அதை நாம் செய்தால் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், மிகப்பெரிய உயர்ந்த படிப்பு படித்திருக்கலாம், மிகப்பெரிய பதவிகள் வகிக்கலாம், மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருக்கலாம். என்ன இருந்தாலும் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று கர்த்தருடைய ஞானத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைகளின்படி நடக்கிற மனிதனாய் இருந்தால் அந்த மனிதனுக்கு அந்த ஞானம் அந்த மனிதனை உயர்த்தும். அந்த செயல்கள் அவர்களை உயர்ந்த இடத்தில், அதாவது மேன்மைக்குரியவர்களாய் மாற்றும். புகழும் போற்றுதலும் கிடைக்கும். அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்துவார். கர்த்தரை அறிகிற அறிவை நாம் விரும்பி வாழ வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் வாசிக்க தெரிய வேண்டும். வேதம் வாசித்து நன்கு புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத ஞானத்தில் வளர வேண்டும். கர்த்தரை நேசிக்கிற முதலில் கர்த்தரிடத்தில் உண்மையாய் முழுமையாய் அன்பு கூற தெரிய வேண்டும். அன்பு கூறுதல் என்றால் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நம் அன்பை நாம் கர்த்தருக்கு வெளிப்படுத்த முடியும். அதனால் வேத வசனத்தை தியானித்து அதை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் முழுமையாய் நேசிக்கிறோம் என்று பொருளாகிறது. அதைதான் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தரிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுவதும் ஞானமான காரியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்பதும் ஞானமான காரியம். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து காத்திருப்பதும் ஞானமான காரியம். கர்த்தரை நம்பி நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வழிகளில் நடக்க விரும்புவதும் ஞானமான காரியம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஞானமே நம்மை மேன்மைப்படுத்தும், உயர்த்தி வைக்கும். இப்படிப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அன்பாய் நேசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அது நம்மை நேசிக்க தொடங்கும். ஞானம் நமக்கு வெளிப்படும், பல காரியங்கள் வெளிப்படும். அதாவது நாம் எந்த ஒரு வசனத்தை எடுத்து படித்தாலும் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு அமர்ந்து நாம் தியானித்துக் கொண்டே இருந்தால் அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு போதிப்பார். அதிக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் உட்கார்ந்து அதை கனப்படுத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் தேடும் பொழுதுதான் அது நமக்கு கிடைக்கும். அதனால் நாம் இந்த காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை நாம் தேடிய வாஞ்சையாய் ஆசையாய் நாம் வேண்டும் என்று நினைத்தால் அது நமக்கு கிடைக்கும். நம்மை ஞானத்தால் நிரப்பும். அந்த ஞானம் நமக்கு மரியாதையை உண்டு பண்ணும். ஞானம் இருப்பவர்கள் மதிக்கப்படுவார்கள். உலகத்தில் நமக்கு மரியாதை கிடைக்கும். அதாவது ஞானமான மனிதர்களை எப்பொழுதும் உலகம் விரும்பும். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் நாட்கள் பெருகும், நம்முடைய ஆயுளின் வருடங்கள் அதிகமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீடித்த ஆயுள் கிடைக்குமா? ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீடித்த ஆயுளை பெறுவார்கள் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையாய் இருக்கிறது. அதாவது கர்த்தரை அறிகிற அறிவில் நாம் வளரும் பொழுது, அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது ஐஸ்வர்யம், சம்பத்து, உயர்ந்த மேன்மை மட்டுமல்ல,
நம்முடைய ஆயுள் நாட்களும் நிறைவாகவும் அதிகமாய் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. யோபையாவின் வாழ்க்கையில் இதை நாம் பார்க்கலாம். யோபையா உத்தமனாய் இருந்தார், சன்மார்க்கனாய் இருந்தார், கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்று 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். 1 யோபு 1 கர்த்தரே சொல்லி இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட மனிதனாய் இருந்ததினால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எத்தனை சோதனைகள், போராட்டங்கள், வலிகள், வேதனைகள், அப்படிப்பட்ட கொடுமைகள், ஒரே நாளில் இத்தனை துன்பங்களும் வந்திருந்தும் கூட அவர் இந்த துன்ப துயரத்திற்கு பின்பு மீண்டு வந்து 140 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் 4 தலைமுறையாக, அதன் பின்பு 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பெற்றார், அவர்களை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய 140 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் எப்படி இருப்பார்? அவர் ஞானமாய் நடந்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், கர்த்தருக்கு பயந்து நடந்தார். எத்தனை சோதனைகள் வந்த பொழுதும், எத்தனை போராட்டங்கள் வந்த போதும் ஞானமாய் அவர் வார்த்தைகளை விடாமல் ஜாக்கிரதையாய் இருந்தார். எவ்வளவு ஞானம் யோபையாவுக்கு என்று தன் மனைவியோடு அவர் பேசிய வார்த்தைகளை சொல்லும் போது பார்க்கலாம். அவருடைய மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று. அதாவது யோபையாவின் மனைவிக்குள் பொல்லாத ஆவி, பிசாசு, சாத்தான் நுழைந்துதான் அப்படி பேசுகிறான். யோபையாவை தேவனை தூஷிக்கும்படி சொல்லுகிறான். அப்பொழுது யோபையா என்ன சொல்லுகிறார்? பைத்தியக்காரி போல பேசாதே என்று சொல்லுகிறார். பைத்தியக்காரியை போல நீ பேசாதே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இதில் அவருடைய பக்தி, வைராக்கியம், ஞானம், உணர்வு, தேவனை நேசிக்கிற அன்பு, அத்தனை காரியங்களும் அந்த வார்த்தைகளில் அடங்கி இருக்கிறது. எப்படிப்பட்ட பரிசுத்தமான மனிதனாய் இருக்கிறார்! அவர் பரிசுத்தமா இருப்பதற்கு காரணம் அவருடைய ஞானம். கர்த்தர் அவருக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்திருந்தார், நீதி நியாயங்களை அறிந்து வைத்திருந்தார். அதனால் அவர் தெளிவாய் நடந்தார். எந்த நேரத்திலும் நான் எந்த சூழ்நிலையிலேயும் கர்த்தரை மறுதலிக்க கூடாது என்பதை அறிந்து வைத்திருந்தார். அதனால் அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தார். இப்படிதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் நீடித்த ஆயுளை பெறுவான். தாவீதையாவும் நீடித்த ஆயுளை பெற்றிருந்தார். கர்த்தருக்கு பயந்து நடந்த கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று பெயர் பெற்ற தாவீது ராஜாவும் நீண்ட ஆயுளுடன் பூரண வாயுசுடன் வாழ்ந்து மரித்தார். இதெல்லாம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சாட்சியாக இருக்கிறது. நம் கண்காண நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அது உன் தலைக்கு மகிமையான முடியை கொடுக்கும், அதாவது கிரீடமாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம் தலைக்கு கிரீடமாக இருக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இந்த இடத்தில் கிரீடம் என்று சொல்லும் பொழுது புகழ்ச்சியை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது. உலகம் நம்மை பாராட்டும்படியாக, புகழும்படியாக கர்த்தர் வைப்பார். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு அப்படிப்பட்டதாய் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதுவே ஞானம். அந்த ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதாவது ஒரு மனிதன் ஞானம் வந்தால் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை தேடுவான், கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வான். அதுதான் சிறந்த வாழ்க்கையா இருக்கிறது. எந்த மனிதன் கர்த்தருடைய சித்தம் அறிந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நான் வாழ்வேன், அதுவே என் நோக்கம் என்று நினைக்கிறானோ அந்த மனிதனை ஞானவான். அப்படிப்பட்ட ஞானம் உடையவன் கர்த்தரால் புகழப்படுவான். அதாவது உலகமே அந்த மனிதனை புகழும். அந்த மனிதனுக்கு புகழ்ச்சியும் மேன்மையும் உயர்வும் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திலும் கிடைக்கும், நித்தியத்திலும் கிடைக்கும். கர்த்தரே அப்படி தருவார். ஏனென்றால் அந்த மனிதன் ஞானவானாய் இருக்கிறான். அந்த ஞானத்திற்கேற்ற கௌரவம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும், புகழ்ச்சி கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுள் பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு ஞான மார்க்கத்தை போதிக்கிறார். ஞான மார்க்கம், மார்க்கம் என்றால் வழி. ஞானமாய் நடக்கும் வழிகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி நடக்க வேண்டும், இதை இப்படி செய்ய வேண்டும் என்று நீதியின் பாதையை, ஞானமான பாதையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதாவது நம் வாழ்க்கையில் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகாதபடிக்கு நிரந்தரமாய் நாம் எப்பொழுதும்
நிம்மதியாய் வாழ்வதற்கான ஞானமான வழிகளை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இதை செய், இதை செய்யாதே என்று. அப்படி நாம் அதை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். அந்த பாதைகள் செம்மையான பாதைகள், செழிப்பான பாதைகள், அவைகள் நமக்கு நன்மை தரும் வழிகளாயிருக்கிறது. கர்த்தருடைய ஞானமான வழிகளில் நாம் நடக்கும் பொழுது அதில் நமக்கு துன்பம் வராது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் வேத வசனங்களையும் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். அந்த வழியில் நாம் போகும் பொழுது நமக்கு துன்பம் நேரிடாது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கும் பொழுதுதான் நமக்கு துன்பம் ஏற்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து நாம் நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம், காப்பாற்றிக் கொள்ளலாம். துன்பம் வருவதற்கு காரணம் நாம் கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகி நடப்பதே. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது ஓடினாலும் நாம் இளைப்படைய மாட்டோம். அதாவது நமக்கு சோர்வு இருக்காது. அதிகமாய் உழைத்தாலும் கர்த்தர் சொல்லியபடி நாம் வேலை செய்கிறோம். அந்த காரியத்தில் நாம் அதிகமாய் உழைத்தாலும் அதிகமாய் பிரயாசப்பட்டாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு அதற்கு தேவையான பலனை நமக்கு தருவார். கர்த்தருடைய புத்திமதிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புத்திமதிகளை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தரும் புத்திமதிகளை, அந்த புத்திமதிகள் நமக்கு உயிராய் இருக்கிறது, நமக்கு ஜீவனாய் இருந்து நம்மை காக்கிறது. கர்த்தருடைய புத்திமதிகள் தான் நம் உயிரை காப்பாற்றும். அதுவே நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வழியில் நாம் நடக்க கூடாது. துன்மார்க்கர் என்றால் யார்? கர்த்தருடைய வழியை நடக்காமல் உலகத்தின் பாதையில் வாழ்கிறவர்கள், அவர்களே துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் செய்கிற செயல்களை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் செய்வதைப் போலவே நாம் செய்யக்கூடாது. உதாரணத்திற்கு, துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய நேரத்தை பார்த்தால், அவர்கள் செலவிடும் நேரத்தை பார்த்தால் அதிக நேரம் எதற்கு செலவிடுகிறார்கள்? பொழுதுபோக்கிற்காக. செல்போன், டிவி, லேப்டாப் எதிலா இருக்கலாம், அல்லது சினிமா பார்ப்பது போன்ற காரியங்களில் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். நம்முடைய தோழர்களாய், நம்முடைய தோழிகளாய் இருப்பார்கள். அவர்கள் இப்படியெல்லாம் செய்வதை பார்த்து அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுமாய் இருந்து அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்றால் அவர்களை பார்க்கிற நாமும் நம்முடைய நேரத்தை அப்படியே செலவழிக்க கூடாது. அவர்கள் காலையிலும் மாலையிலேயும் பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபடுவார்கள். அதற்காக நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம் நண்பர்கள் செய்வது போல நாமும் செய்வோம் என்று கற்றுக்கொள்ளக்கூடாது. மிக 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 தவறாயிருக்கிறது. தீயோருடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதே, அவைகளின் வழியில் நீ நடக்காதே என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கருடைய வழிகள், யார் துன்மார்க்கர் என்று எப்படி தெரிந்து கொள்வது? கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அதன்படி வாழாதவர்கள் துன்மார்க்கர். சுலபமாக எல்லோரும் எப்படிப்பட்ட ஞானியாய் இருந்தாலும், உலக பார்வையில் ஞானமாய் இருந்தாலும் அவர்கள் துன்மார்க்கரே. கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்கள், வேத வசனத்தை தியானிக்காமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்கிறவர்கள் துன்மார்க்கர். அப்படிப்பட்டவர்கள் செய்கிற வேலைகள், அவர்களை பார்த்து நாம் எந்த காரியத்தை கற்றுக்கொண்டாலும் அது கர்த்தருக்கு பிடிக்காது. அதை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீறி செய்தால் துன்பம் வரும். தீயோருடைய வழியில் நடக்காதே, தீயவர்களின் வழி நடக்காதே. பாவத்தை செய்து உலக இன்பங்களை அனுபவிப்பதை வாழ்க்கை என்று வாழ்கிறவர்களே தீயவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் வழிகளில் நாம் எதுவும் செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. உலக வாழ்க்கை வாழ்வது மட்டுமே வாழ்க்கை என்று இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் படிக்கிற வயதில் இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும், வேலை பார்க்க வேண்டிய வயதில் வேலை பார்க்க வேண்டும், குடும்பத்தை நடத்த வேண்டிய பெண்கள் குடும்பத்தின் காரியங்களை கவனிக்கிற பெண்கள் குடும்பத்தை கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் தவறாமல் செய்ய வேண்டும். எந்த குறைவும் இல்லாமல் நிறைவாய் செய்ய முயற்சிக்க வேண்டும். சரிதான். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக்கூடாது. இவை எல்லாம் இவ்வுலகத்தில் வாழ்கிற 60-70 வருடங்களுக்கு மட்டுமே. நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்காது. இந்த காரியங்கள் எல்லாம் படிப்பதோ, வேலைக்கு செல்வதோ, வீட்டு காரியங்களை கவனிப்பதோ, இதெல்லாம் நித்தியத்திற்கு போவதற்கு பயன்படாது. இங்கிருக்கும் வரைக்கும் இதை நாம் செய்ய வேண்டும்.
அன்றாட காரியங்களை கவனித்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஒரு காரியம் மட்டுமே, ஞானமாய் நடந்து கர்த்தருடைய வழிகளில் நடந்து கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தால்தான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்று சேர முடியும். அதை நாம் அங்கேயும் எடுத்து செல்லலாம். அந்த ஞானத்தையும் புத்தியையும் பரலோகத்திற்கும் கொண்டு போக முடியும். அதனால் அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்திற்கு, கர்த்தரை அறிகிற அறிவிற்கு அதை கற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். நாடி தேடி ஓட வேண்டும். தீயவர்களின் வழியில் நடக்காதே, அதை வெறுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் போகாமல் இருந்தால் மட்டும் போதாது. இங்கிருந்தே நேசித்துக் கொண்டிருக்க கூடாது. ஐயோ, அந்த மெகா சீரியல் பார்க்கலாம், அந்த சினிமா பார்க்கலாம், அந்த பொழுதுபோக்கு காட்சிகளை பார்க்கலாம், இதை என் நண்பர்கள் செய்கிறார்களே, நான் செய்ய முடியவில்லையே என்று விலகி இருந்து கொண்டு அதை நேசித்துக் கொண்டிருக்க கூடாது. அதை வெறுத்து விடு, மனதால் அதை வெறுத்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை வெறுத்து விட வேண்டும். தீய காரியங்களை வெறுத்து விட வேண்டும். இது மட்டுமல்ல, எந்த தீய காரியங்களாய் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு அதை விட்டு விலகி ஓடிவிட வேண்டும். அதை விட்டு விட வேண்டும். அதை தொடரவும் கூடாது, தொடர நினைக்கவும் கூடாது. இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற மனிதர்கள், துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அவர்கள் பிறருக்கு தீமை செய்வதே வேலையாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அவர்களை அதை நினைத்தும் பார்க்க கூடாது என்று சொல்லுகிற கர்த்தர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். அவர்கள் பொல்லாப்பு செய்தால் ஒழிய, இப்படிப்பட்ட துன்மார்க்கர் அவர்களுக்கு பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களால் தூங்க முடியாது. பொல்லாப்பு செய்தால்தான் தூக்கம் வரும் என்ற நிலையில் எப்பொழுது யாருக்கு எந்த தீங்கு செய்யலாம், எப்படி பேசலாம், எப்படி அவர்களை துன்பப்படுத்தலாம் என்று அலைந்து திரிவார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். யாரையாவது எப்படியாவது யாரையாவது கவிழ்த்து விட வேண்டும். நம்முடைய பாதைக்கு, நாம் பாவிகளாய் இருக்கிறோம், அதனால் நம்மை போல மற்றவர்களையும் பாவிகளாக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு நோக்கமாய் இருக்கும். துன்மார்க்கரின் நோக்கம் அப்படித்தான் இருக்கும். அதைதான் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் வழிக்கு போகக்கூடாது. அவர்களை விட்டு விலகி போய்விட வேண்டும். அவர்களிடம் சேரக்கூடாது, பக்கத்தில் கூட இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை புசிக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஒழுக்கமற்ற ஒரு நிலை, ஆகாமியம் என்பது அதுதான், ஒழுக்கமற்ற நிலை. ஒழுக்கமற்ற நிலையில் இருப்பதே அவர்களுக்கு தினசரி சாப்பிடுவது போல. ஒழுக்கமற்ற காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள், கொடுமை செய்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கிட்டே கூட சேரக்கூடாது. அவர்களுடன் எந்தவித தொடர்பும் நமக்கு இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நாம் தீமையை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தீயவர்களின் வழியை நாம் கவனிக்க கூடாது. அதன் வழியில் நாம் நடக்கக்கூடாது. அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து இருக்கவும் கூடாது. அதுவும் நமக்கு தீமையை வர வைக்கும். அதனால் அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாது. தீயவர்களோடு சேரக்கூடாது. தீயவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அவர்கள் நம்மை கவிழ்ப்பதே அவர்கள் நோக்கமாய் இருக்கும். அதற்கே அவர்கள் முயற்சி செய்வார்கள். நாம் அதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தப்பித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தருடைய ஆலோசனைகளையும் ஞானத்தையும் கேட்டு நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாயிருக்கும். துன்மார்க்கருடைய வழிகள், தீயவர்களை விட்டு விலகி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை இன்பமாயிருக்கும். நிம்மதியும் சமாதானமும் நம்முடன் கூடவே இருக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை. நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். நடுப்பகல் மதியம் 12 மணிக்கு சூரியன் உச்சியில் இருக்கும். அந்த நேரத்தில் பூமி அந்த சூரியன் இருக்கும் இடத்தில் சரியான முழு வெளிச்சம் கிடைக்கும். நல்ல ஒரு பிரகாசம் இருக்கும். வெயில் நாட்களில் பார்க்கும் பொழுது மகா பிரகாசமாய் இருக்கும். நல்ல வெளிச்சம் இருக்கும். அது போல நீதிமான்களுடைய பாதை இருக்கும். நீதிமான்கள் தங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது நீதிமான்கள் நடக்கும் பாதை வெளிச்சமாய் இருக்கும். அதன் பொருள் என்ன? நாம் நடக்கும் பொழுது, சாதாரணமாக நாம் நடந்து செல்கிறோம் என்றால்
பகலில் செல்லும் பொழுது சுலபமாக நடந்து போய்விடுவோம். அதே பாதையில் இரவில் சென்றால் அல்லது ஒரு காட்டு பகுதி போன்ற இடங்களில் பகலில் சென்றால் நாம் பார்த்து பார்த்து நடந்து சென்று விடுவோம். ஆனால் இருளில் நாம் காட்டு பகுதிகளில் நடக்கும் பொழுது பாதை தெரியாது. செடி கொடிகள் இருக்கும், கல் இருக்கும், முள் இருக்கும். இவைகளில் நடக்க நமக்கு மிகவும் கடினமாய் இருக்கும். அது போலதான் இவ்வுலகத்தின் வாழ்க்கையும். இந்த உலகத்தின் வாழ்க்கை சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நாம் வாழ்கிறோம். நாம் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது, நாம் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது, யார் நீதிமான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு கர்த்தரை நேசித்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களே, அவருடைய ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கேட்டு வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே நீதிமான்கள் எண்ணப்படுகிறார்கள். அவர்களே நீதிமான்களாய் மாற்றப்படுகிறார்கள், கர்த்தரால் மாற்றப்படுகிறார்கள். பாவியாய் இருந்த மனிதன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். நீதிமானாய் ஒரு மனிதன் மாற்றப்படுகிறான். பாவியாய் இருந்த மனிதன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது அந்த மனிதனை கர்த்தர் நீதிமானாக மாற்றுகிறார். தம்முடைய இரத்தத்தால் கழுவி அந்த மனிதனுடைய ஆவியை சுத்திகரிக்கிறார். வேத வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்லி அந்த ஆத்துமாவையும் பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றுகிறார். இப்படியாக ஒரு மனிதன் பாவியாய் இருந்தவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான், கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, மனம் திரும்பும் போது. அப்படி நீதிமான் ஆக்கப்பட்ட மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால், நல்ல மதிய நேரத்தில் நாம் நடந்து செல்லும் பொழுது எவ்வளவு வெளிச்சத்தில் நாம் சுலபமாக நடந்து அந்த பாதையில் செல்வோமோ அது போல அவர்களுடைய வாழ்க்கை சுலபமானதாய் இருக்கும். வாழ்க்கை சுலபமானதாய் இருக்கும். அதுதான் தெளிவான விளக்கம். நம் வாழ்க்கையில் எந்த குழப்பங்கள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, என்ன செய்வதென்று தெரியாத தவிப்பு இருக்காது, எது சரி எது தவறு என்று குழப்பம் இருக்காது. அதற்காக நாம் தேடி ஓட வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார் என்றால் அந்த மனிதனுக்கு வாழ்க்கையின் சரியான பாதை எது, தவறு எது என்று போதித்திருப்பார். அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நாம் சரியான பாதையில் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கை சுலபமானதாய் இருக்கும். எந்த சூழ்நிலையிலேயும் நாம் டென்ஷனாக தேவையில்லை. மன உளைச்சல் நமக்கு வராது. அதனால் ஏற்படுகிற நோய் நொடிகள் வராது. இப்படி பல மனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், தீமைகள் நமக்கு நேரிடாது. சரீரத்திலும் தீமை நேரிடாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலோசனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது எல்லாம் நமக்கு நன்மையாயிருக்கும். வாழ்க்கை சுலபமாகவும் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். கார்மேகம் சூழ்ந்த இருள், அதாவது பகல் நேரங்களில் கூட, அடைமழை நாட்களில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அதாவது மிகவும் இருட்டாக கூட இருக்கும். பகல் நேரங்கள் கூட இருண்டு போகும். அப்படி போல துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்பது இருளில் நடப்பது போல. அடர்ந்த இருட்டில் நடந்தால் அந்த மனிதனுக்கு எங்கு செல்கிறோம், என்ன செய்கிறோம் என்று தெரியாது. அது போல அவனுக்கு வரும் ஆபத்து திடீரென்று வரும். அவன் எதிர்பாராத நேரத்தில் வரும். எந்த காரியத்தில் நாம் இடறப் போகிறோம் என்பதே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் அறியாமலேயே அவர்கள் விழுந்து போவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று அவர்களுக்கு தோன்றும். ஆனால் அவர்கள் இடறி விழுவார்கள். அவர்கள் எதில் விழப்போகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. ஆதலால் நாம் கர்த்தருடைய வசனங்களை கவனித்து அவருடைய வார்த்தைகளை அக்கறையுடன் கை கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். அவர் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். வேத வசனங்கள் தான் நம் வாழ்க்கையின் ஒளியாயிருக்கிறது. வேதமே வெளிச்சம். கர்த்தர் நமக்கு தீபமாய் இருக்கிறார். அவர் தரும் வார்த்தைகள் நம் பாதையின், வாழ்க்கை பாதையின் வெளிச்சமாய் இருக்கிறது. இதை உணர்ந்து கொண்டால் நம் வாழ்க்கை சுலபமாகும். அந்த கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளின் வழியில் நடந்தால் வெளிச்சத்தில் நடப்பது போல நம் வாழ்க்கை சுலபமாக, நிம்மதியாக, சமாதானம் உள்ளதாக இருக்கும். கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களை விட்டு பிரியக்கூடாது.
எப்பொழுதும் கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களில் படும்படி நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கண்களில் பார்க்கும்படி இருந்தால் மட்டும் போதாது, அதை படிக்க வேண்டும், எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நம் இருதயத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வசனத்தை படித்தால் கூட அதை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த நாள் முழுவதும் ஓடும். அதனால் நாம் அந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருப்பது நமக்கு நல்லது. இப்படியாக நம் காலையில் எழுந்தவுடன் நம் மனதில் பதிகிற ஒரு வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய குரலை கேட்டுவிட்டு பின்பு நம் காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தரின் குரலை கேட்பது என்றால் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது, வசனத்தை படிப்பது என்றும் பொருள் சொல்லலாம். கர்த்தருடைய வசனங்கள் நம் கண்களை விட்டு பிரிந்து போகக்கூடாது. நம் இருதயத்திற்குள் அதை காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் கர்த்தருடைய வசனங்களை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இருதயத்தில் மறக்காமல் மனதில் வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை யார் கண்டுபிடிக்கிறார்கள் என்று பார்ப்போம். கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதன் மேல் வாஞ்சையாய் இருந்து அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு அது ஜீவனாய் இருக்கிறது, உயிராய் இருந்து அவர்களை காக்கிறது. கர்த்தருடைய வசனங்கள் நம் வாழ்க்கையின் உயிர் என்று வேதம் சொல்லுகிறது, நம் வாழ்க்கையின் ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதை கண்டுபிடித்து நாம் ஜீவன் உள்ளவர்களாய், உயிருடையவர்களாய், செயல்படுகிறவர்களாய், வெற்றி அடைகிறவர்களாய், நித்திய ஜீவனை பெறுகிறவர்களாய், நிரந்தரமான மரணத்தை வென்று நிரந்தரமாய் உயிரோடு வாழும் பாக்கியத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். அதற்கு கர்த்தருடைய வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிறதை எடுத்து வாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை செய்தால் போதும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாய் இருக்கிறது. வேத வசனம் நம் உடலுக்கு ஆரோக்கியம் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது சரீர பாடுகள் உள்ள, மிகுந்த சரீரத்தில் பாடுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், மிகுந்த வேதனையுடைய ஒரு பெண் இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளலாம். அவள் சரீரத்தில் வியாதியை சுமந்து கொண்டு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில், ஒரு பலவீனமான நிலையில் மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும், அந்த வருடக்கணக்காக அவள் துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு பெண் வேதத்தை எடுத்து வாசித்தால் அந்த வசனங்கள் அவளை குணமாக்கும். மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், அவர்களால் முடிந்தவரை முயற்சிப்பார்கள், முடியாத பொழுது அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களும் மனிதர்களே. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை கூட கர்த்தருடைய வேத வசனம் குணமாக்கும். அது அந்த பெண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சுகவீனமானவர்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து சுகப்படுத்துகிறார். வேத வசனம் குணமாக்கும். இதை நன்கு தெரிந்து கொள்வோம். பலர் குணமாக வேண்டும் என்று விரும்புவார்கள், யாரிடம் போய் ஜெபிக்கலாம் என்று நினைப்பார்கள். ஊழியர்களிடம் சென்று ஜெபிப்பது மிக சிறந்தது, சரியான முறை, செய்யலாம், தவறில்லை. ஆனால் அதையும் செய்ய வேண்டும். வேத வசனத்தை எடுத்து நாம் தினந்தோறும் வாசித்தாலே நம் சரீரத்தின் பாடுகள் நீங்கும், வலிகள், வேதனைகள், வியாதிகள், நோய்கள் நீங்கும் என்ற ரகசியத்தையும் இந்த வேத வசனம் வைத்திருக்கிறது. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்ற கருத்தை இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஜீவனாகவும் ஆரோக்கியமாகவும் வேத வசனம் இருக்கிறது. ஒரு மனிதனை இறந்த நிலையில், அதாவது மனம் உடைப்பட்டு மனதில் ஏற்படுகிற தோல்வியால் ஏற்படுகிற மன உளைச்சலினால் உடைந்து தன் வாழ்க்கையே தனக்கு வேண்டாம், மரணத்தை அடையலாம் என்று நினைக்கிற நிலையில் இருப்பவர்கள் கூட வேத வசனத்தை எடுத்து பார்த்தால் அவர்கள் உயிரடைவார்கள், மீண்டும் வாழ விருப்பம் வரும், அவர்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும். அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஊழியக்காரர்களாக, உயர்ந்த மனிதர்களாக, உலகம் போற்றும் மனிதர்களாக கூட அப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். மரணத்தின் வாசல் வரை சென்று வந்தவர்கள், மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் பலர் அப்படி இருக்கிறார்கள். வியாதியின் மத்தியில் இவ்வளவுதான், இவருடைய காலம் முடிந்தது என்று சொல்லி இருப்பார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர்
வேத வசனத்தின் மூலமா அந்த அப்படிப்பட்ட மனிதர்களை மீட்டு எடுத்து மிகப்பெரிய ஊழியக்காரர்களாக்கி அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். கர்த்தர் பெரியவர், மிகவும் பெரியவர். பலருடைய சாட்சிகளை நம்மால் இப்படி கேட்க முடியும். இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய ஊழியர்கள் எல்லோரையுமே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தவர்களாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நிலையில் மரணத்தை அடையலாம் என்று நினைத்திருப்பார்கள். அந்த நிலையில் கர்த்தர் மீட்டெடுப்பார். கர்த்தருடைய அன்பு பெரியது, மகா பெரியது. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. மனம் உடைந்திருக்கிறவர்களுக்கு அது மனதை உயிர்ப்பிக்கும். சரீரம் நொறுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அது சரீரத்தை உயிர்ப்பிக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். எந்த நோயையும் குணப்படுத்தும் வல்லமை வேத வசனத்தில் உண்டு. வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். இதையெல்லாம் அறிந்தவர் யார்? இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர் யார்? அவர்களே அதிர்ஷ்டசாலிகள். எல்லா காவலோடும் நம் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும், பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். நம் இருதயத்தை நாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி என்றால் என்ன? எந்த பாவ எண்ணங்களும் நம் இருதயத்தில் தோன்றாதபடிக்கு, நம் நினைவுகளில் இராதபடிக்கு நாம் நம் மனதை பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். தீமையான விஷயங்களை நினைக்கவே கூடாது. செயல் எப்படி வரும் என்றால் முதலில் நினைத்த பின்புதான் செயலில் வரும். நினைக்காமலே நம் மனதையே நாம் கட்டுப்படுத்தி விட்டால், நம் மனதை பரிசுத்தமானதை மட்டும்தான் நினைக்க வேண்டும் என்று நாம் கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது, காப்பாற்றி பத்திரப்படுத்தி வைத்திருந்தால் தீமை நாம் செய்யவே மாட்டோம். நினைக்காத காரியத்தை நம்மால் செய்ய முடியாது. அதனால் செய்யாமல் இருந்தால் போதாது, மனதால் நினைக்கவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நம் இருதயத்தில் தீமையான எண்ணங்களே இருக்கக்கூடாது. அதுக்கு பெயர்தான் பரிசுத்தம். செயல்களில் மட்டுமல்ல, நினைவுகளிலும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். பரிசுத்த ஆவியானவர் அங்கு வாசம் செய்வார். அவரே ஜீவ ஊற்றாய் இருக்கிறார். பரிசுத்தமான இருதயத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார். அவர் வாசம் செய்யும் ஸ்தலமே அதுதான். நம்முடைய இருதயம்தான் அவர் வாசம் பண்ணும் தேவாலயம். அந்த இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எந்தவித பாவ எண்ணங்களும், பாவத்தின் நினைவுகளும், பாவத்தின் சிந்தனைகளும் இராதபடிக்கு நம் இருதயத்தை நாம் சுத்தமாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மகா பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். வாயின் தாறுமாறுகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். தாறுமாறாய் பேசுவது, வாயின் தாறுமாறு என்பது பேச்சை குறிக்கிறது. தாறுமாறாய் பேசுவது என்றால் மாற்றி மாற்றி பேசுவது, அல்லது ஒரே காரியத்தை ஒருவரிடம் சொல்லும் போது இன்று ஒரு வார்த்தை சொல்வது, நாளை ஒரு வார்த்தை சொல்வது. அது அப்படியல்ல, இது இப்படி என்று மாற்றுவது. இப்படி தாறுமாறு வார்த்தைகளில் இருக்கக்கூடாது. குழப்பங்கள் இருக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்ற நினைக்க கூடாது. தப்பான எண்ணங்கள் இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும். அதனால் வாயின் தாறுமாறுகளை அகற்ற வேண்டும். உண்மையை சொல்ல வேண்டும். ஒரே சொல். ஒரு விஷயத்தை பற்றி ஒரு காரியத்தை சொன்னால் அதை எத்தனை நாளானாலும் எத்தனை பேரிடம் சொன்னாலும் அப்படியே சொல்ல வேண்டும். அதன் பெயர்தான் ஒழுக்கம், அதன் பெயர்தான் பரிசுத்தம். அப்படி உண்மையை சொல்ல வேண்டும், தெளிவாய் சொல்ல வேண்டும். அதை உறுதியாய் நாம் எப்பொழுதும் சொல்ல வேண்டும். அப்படிதான் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும். வாயில் தாறுமாறுகள் இருக்கக்கூடாது. பேச்சு திறன், கபடம் போன்றவை எல்லாம் இருக்கக்கூடாது. பேச்சு திறமை என்று சொல்வதே பாவம். பேச்சில் திறமை இருக்கக்கூடாது, உண்மைதான் இருக்க வேண்டும். பேச்சு திறமை என்பது பாவம். பேச்சின் உண்மை என்பதே நீதியாய் இருக்கிறது. உதடுகளின் மாறுபாட்டை நாம் தூரப்படுத்த வேண்டும். உதடுகளின் மாறுபாடு என்றால் என்ன? பேச்சுதான். உதடுகளின் மாறுபாடு, மாற்றி மாற்றி பேசுவது போன்ற காரியங்கள். இந்த காரியத்தை விட்டு நம்மை விட்டு அந்த காரியங்கள் விலக வேண்டும். அதை நாம் பரிசுத்தமாய் நம் வார்த்தைகளை வைத்திருக்க வேண்டும். அதாவது நம் இருதயத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நம் வாயின் வார்த்தைகளாய் வரும். இருதயத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் வாயின் வார்த்தைகளையும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். இருதயம் கர்த்தர் வாசம் செய்யும் இடம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அதனால் அவர் இருக்க வேண்டும் தொடர்ந்து என்றால் நாம் நம் இருதயத்தை பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார். அதனால் நம் வாயின் வார்த்தைகளும் நம் இருதயத்தின் நினைவுகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய பார்வையும் கூட நேராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நம் பார்வை நேராக பார்க்க வேண்டும். உன் பார்வை நேராக இருக்கட்டும். எதை பார்த்தாலும் சிலர் திருட்டு பார்வை பார்ப்பார்கள். இங்கிருப்பார்கள், எங்கேயோ பார்த்து கொண்டிருப்பார்கள். திடீரென்று கவனிப்பார்கள், திடீரென்று பார்ப்பார்கள். திரும்புவது கண்களின் வித்தை. இப்படிப்பட்ட கண்களின் வித்தை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள கூடாது. எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். திறமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. பேச்சு திறமை தேவையில்லை. பேச்சில் உண்மையாயிரு, பார்வையிலும் உண்மையாயிரு. நாம் எதை பார்க்கிறோமோ நம் பார்வை நேராக இருக்க வேண்டும். நிமிர்ந்து நேராக எதையும் சரியாக பார்க்க வேண்டும். திருட்டு பார்வை கூடாது. ஏனென்றால் அதில் தீய எண்ணம் நம் மனதில் வந்துவிடும். தீய எண்ணம் இருந்தால்தான் திருட்டு பார்வையை பார்ப்பார்கள். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம் பார்வையும் நேராக இருக்க வேண்டும். உன் கண்ணிமைகள் எப்பொழுதும் உன்னை செம்மையாய் பார்க்க கடவது. நம்முடைய கண்ணிமைகள் பார்க்கிறவைகள் எல்லாம் செம்மையாய் பார்க்க வேண்டும். அதாவது கண்களில் ஜாடை காட்டுவது, கண்களாலும் பாவம் செய்யாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வையில் வித்தை காட்டுவது, சில பாவமான காரியங்கள் கண்களில் செய்வதுண்டு, சிலர் செய்வார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. நாம் பார்வை நேராக பார்க்க வேண்டும். எதை பார்த்தாலும் நேராக பார்க்க வேண்டும். செய்வது செயல் நேராக செய்ய வேண்டும். உண்மையாயிரு, எல்லாவற்றிலும் உண்மையாயிரு. திருட்டுத்தனம் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம், கன்னிங் என்று சொல்வார்கள், கபடம் வேண்டாம். உண்மையாய், நேர்மையாய், தெளிவாய், நேராய் நாம் பார்த்து நேராய் நடக்க வேண்டும். நம் கால் நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் எங்கு போகிறோம், எங்கு வருகிறோம், நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். தவறான இடங்களுக்கு போகக்கூடாது, தவறான செயல்களை செய்யக்கூடாது. 10 கட்டளைகளில் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்ய சொன்னதை மட்டும் செய்ய வேண்டும். கர்த்தர் செய்யக்கூடாது என்று சொன்னதை விட்டுவிட வேண்டும். மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற மலை பிரசங்கத்தையும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி வாழ வேண்டும். 2, 3 தான். அப்படி செய்யும் பொழுது நாம் பரிசுத்தமாய் இருப்போம். நம் கால் நடைகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தவறான இடத்திற்கு எங்காவது செல்கிறோமா, போகக்கூடாத இடத்திற்கு போகிறோமா, நிற்கக்கூடாத இடத்தில் இருக்கிறோமா என்று கற்றுக்கொள்ள வேண்டும். கவனித்து பார்க்க வேண்டும். இது எப்படி கவனிப்பது என்றால் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காதே, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று. நாம் இதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். யாருடன் உட்காருகிறோம், எந்த இடத்தில் உட்காருகிறோம், அந்த இடத்தில் விக்கிரகாராதனை செய்யப்படுகிறதா, அங்கு பாவமான காரியங்கள் நடக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட இடத்திற்கு போகக்கூடாது. அதனால் நமக்கு துன்பம் வரும். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம் வழிகள் தெளிவானதா இருக்க வேண்டும், சரியானதா இருக்க வேண்டும். சரியான பாதையில் மட்டுமே நாம் செல்ல வேண்டும். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வலது இடது புறம் சாயாதே என்றால் நாம் நீதிமானாய் வாழ்கிறோம், நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கொஞ்சம் இந்த தவறை செய்யலாம். யாராவது ஏதாவது சொல்லுவார்கள், சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய தவறு அல்ல, இதை செய்யலாம். ஒரு பொய் சொல்லலாம், தவறில்லை. அல்லது சிறிதளவு பணம் தான், கொஞ்சம் லஞ்சம் வாங்கலாம், தவறில்லை. நாம் கொடுக்கிறோம் அல்லவா, அதனால் வாங்கலாம், தவறில்லை என்று கொஞ்சம் லஞ்சம் வாங்க சொல்வார்கள், கொஞ்சம் பொய் பேச சொல்வார்கள், கொஞ்சம் திருட சொல்வார்கள். இதுதான் வலது இடது புறம் சாய்வது. அந்த செயலை மட்டும் செய்யவே கூடாது. யார் தவறான காரியங்களை நம்ம வழி நடத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை ஆளை விட்டு விலகி வந்து விட வேண்டும். அவர்களிடம் பேசக்கூட கூடாது. கொஞ்சம் கூட பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. கொஞ்சம் என்றாலும் அதுதான் பாவத்தின் வழி. அதில் செல்ல போனால் அது கொண்டு போய் எங்கேயோ சேர்க்கும். இந்த விஷம் துளியா இருந்தாலும் அதன் பாதிப்பு உயிர்தான். அதை புரிந்து கொள்வோம். பாவம் சிறிதளவு இருந்தாலும் அதை வெட்டிவிட வேண்டும். அதன் வழியில் போகக்கூடாது. சிறிய பாவம் தானே, சின்ன தவறு தானே, இதை கூட செய்யாமல் மனிதனால் வாழ முடியாது, இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்க கூடாது. நித்திய ஜீவனுக்கு போக முடியாது. செய்துதான் தீருவேன் என்றால் பரலோகத்தை நினைக்க கூடாது இல்லை, வேதம் சொல்லுகிறது. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. வலது இடது புறம் போகாதே என்று சொல்லவில்லை கர்த்தர், துல்லியமாக சொல்லியிருக்கிறார், சாயாதே என்று. சிறிதளவு சாய்ந்தாலும் போனதுதான், பாவத்தில் விழுந்து விடுவோம். அதனால்தான் துல்லியமாக மிக மிக சரியாக நாம் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். தீமைக்கு நம் கால்களை விலக்க வேண்டும். எந்த பாவமும் எந்த தீமையும் சிறிதளவு கூட நாம் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
எச்சரிக்கையுடன் இருப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.